ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வார திருக்கணித பஞ்சாங்க கிரக நிலைகள்: மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது பகவான், கும்பராசியில் சூரியன், சனி, செவ்வாய், சுக்கிரன், மீனராசியில் புதன், ராகு கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பொதுவாக பார்க்கலாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இந்த வாரம் இருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள் பூர்த்தியாகும். ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் எதிர்பாராத நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய ஆசைகள் ஏதாவது நிறைவேறாமல் இருக்குது, தடையாக இருக்குது, இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் நடக்கிறதெல்லாம் நிறைய தடைகள் இருக்குது. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும். வருமானங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, ப்ராஃபிட் இதெல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது, ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்கலாம் இந்த வாரம் வாங்குங்க. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. நார்மலாக உங்களுடைய கரியர் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க, நன்மை ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருக்கார், நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லது. யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பான வாரம். ஏற்கனவே நீங்கள் இது மாதிரியான பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லாவே இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனுமே நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குகிறீர்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் பூர்த்தியாகும். அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் அமைவார்கள். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான சோர்ஸஸும் நிறைய இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்துகிட்ருப்பீங்க 2 பேருமே. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு இருக்குது. வந்தாலும் அது செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கோ அங்கே விநாயகருடைய வழிபாடு, குறிப்பாக சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு நன்மை ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல குருவோடு இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத பயணங்கள், குறிப்பாக ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். யாரெல்லாம் அப்பாவால் ஏதாவது காரியம் ஆகணும்னு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு தந்தையால் காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அல்லது ரிசர்வேஷன் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய கிரைசஸ் இல்லை. வருவ வேண்டிய பணங்கள் அத்தனையும் வரும். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய செய்தியோ தகவல்களோ உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், லாபங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ தேடுதல் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மகா கணபதியும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஃபஸ்ட்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அரசாங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க.
ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வாரம் வச்சுக்கோங்க. அதோட இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தனவரவு இருக்குது. அப்படி இல்லைனால் கூட கணவன் அல்லது மனைவி 2 பேரில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. 2 பேரில் ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது தந்தைக்கு விரயம், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்கிறனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. இல்லைன்னா இந்த வாரம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபகரமாக இல்லை. வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக வருமானம் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் அடக்கி வாசிங்க. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இல்லை. அதோட இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய சுப்பீரியரோ யாருமே உங்களுக்கு தொழிலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நிறைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஆனாலும் கூட இந்த வாரம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் செவ்வாயோட இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட உறவை டெவலப் பண்ணுங்க அல்லது மெயின்டைன் பண்ணுங்க. அதோட இளைய சகோதர சகோதரிகளுடைய உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன், ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள். அது வராத பணம் கிடையாது, எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் எல்லா விஷயத்துலையும் இந்த வாரத்தில் ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. இந்த வாரம் மகாலட்சுமியுடைய வழிபாடும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்க. வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் எதுவும் தள்ளி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக திருமணம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மேரிட் லைஃப் நல்லா இருக்கும். புதுசாக உங்களுக்கு காதல் விஷயம் அல்லது ஏற்கனவே லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது, செலவினங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ சர்வீஸ் பரவாயில்ல, வருமானங்கள் உங்களுக்கு சம்பாத்தியங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது கெமிக்கல் லைனில் இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் புகழ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த படம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் இந்த வாரம் வரலன்னா ஒன்றும் பெருசாக வருத்தப்படாதீங்க. இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய புதிய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுறாதீங்க. அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது பின்னாடி ஃபியூச்சரில் கிரகங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். இல்லைன்னா உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாகவே உங்களுக்கு இருக்கும். ஷேரில் நீங்கள் ஏதாவது பாலிட்டிக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய சமூகத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து, புகழ் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வாங்குங்க. அதை பலனடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இந்த வாரம் பேச்சை குறைங்க. தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி இருக்கோ அதை வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் அமையும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல குருவோட சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த வாரம் கவனம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சுமார். ரொம்ப நாளாக டிவோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரத்திலேயே மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை அமையும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம், இதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது நல்ல சேல்ஸ் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குறிப்பாக பழைய பொருட்கள் அதுலேயும் நீங்கள் 2 வீலரோ 4 வீலரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற புதிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வது மாதிரி ஒரு தோற்றம், எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பாஸ்போர்ட் விசாவுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்த அத்தனை கிரகம் பார்க்கறதுனால ஒன்று நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அல்லது கணவன் மனைவி பிரிவு இப்படி ஏதாவது ஒன்றை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள், தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போல்ட்டாக சிந்தித்து செயல்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். துளராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல மகிழ்ச்சிகரம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், அதில் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா செலவு பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுடைய பணம் பொருள் பரிபூர்ண மாதிரியான காலம். அதனால் இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. நல்லா புதிய முயற்சிகள் வேண்டாம். லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல், லாபம், வருமானங்கள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும்.
சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன், லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக இருக்குது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது நம்ம லாங் லீவை போட வேண்டிய காலகட்டங்கள் இது நம்முடைய சர்வீஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பணங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகா துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் அமையும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நல்ல இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை பேரும் அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்குகிறீர்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது ஃபில்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வெற்றி கிடைக்கும். நல்லதொரு வேலையாட்கள் உங்களுக்கு அமைவார்கள். அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ட்ரேடிங் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சி எதுவுமே வாங்காதீங்க. குறிப்பாக விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான வாரமாக இது இல்லை. காரணம் என்னென்னா இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் ஆகும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலையிலே இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த வாரம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதாக இருந்தால் பார்த்து பண்ணுங்க. ஆனாலும் கூட உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் நல்லா இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு எதுவும் ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனுடைய வழிபாடும், குறிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு நல்ல இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள்.
ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்பு, ஜூம் அட்டன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தா கிடைக்கும். வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது மெயில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், அதை செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, அதுலேயும் இந்த வாரம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவும் மகிழ்ச்சி சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் இருக்குது. ஏற்கனவே லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வேறு ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அதோட துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல, ராகுவோட நட்சத்திரத்தில் ராகு 3 இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது இல்லாமல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சோர்சஸ் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக அமையும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. ஏதாவது நீங்கள் ட்ரேடிங் தொழிலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த படங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. தேவையில்லாத யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க. குறிப்பாக இந்த வாரம் ஏதாவது சர்ஜரி இருந்தால் அதெல்லாமே பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஸோ உங்களுடைய கணவன் மனைவி 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது. அதனால் அவங்களுடைய மன வாழ்க்கையை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குரு பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க. பெரும்பாலும் வர்ற மாதிரி ஒரு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். அதில் நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ அதனால் இந்த வாரம் பேச்சை குறைங்க, மற்றவங்க பேசுகிறத பொறுமையாக கேளுங்க, நீங்கள் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே இருக்கார். ராகுவோட நட்சத்திரத்தில், ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருக்கறனால ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும், இன்னொரு பக்கம் பயம், இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம், ரெண்டுமே கலந்து இருக்கும். தைரியமாக இருங்க, பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தடுத்த கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க. துணிஞ்சு சில காரியங்களை செயல்படுங்க. லைஃப்பில் உங்களுடைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, உங்களுக்கான எய்ம் என்ன, அந்த எய்ம் நோக்கி உங்களுடைய கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத சிந்திங்க, செயல்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனை திறன் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய டெசிஷன் கரெக்டாக இருக்கும். கரெக்டான முடிவுக்கு எடுப்பீங்க. லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும், அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதுலேயே நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது சுமார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் வேலையில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டோ பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்க வேண்டாம். வேலை இருக்குது, ரொட்டீன் லைஃப்பில் வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதோட சரி. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கும். ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை கவுத்தி காப்பாற்றப்படும். உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் ஏற்றம் இருந்ததாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகரை பெரிய லெவலில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அமையும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலே நீங்கள் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, முதலீடு பண்ணுறதுக்குன்னா யாருக்காவது வைத்திய செலவுகள் நீங்கள் பண்ணுங்கள். அது நம்ம உறவினர்களுக்கு இல்லை, நண்பர்களுக்காக உதவி பண்ணுங்க. இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இருந்தால் போகலாம். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், போங்க, புறப்படுங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சோர்சஸ் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ரொம்ப நாள் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாது. அதனால் அது வேண்டாம். எதிர்பார்த்த செய்திகள் வரலன்னா கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா சந்தோஷப்படுங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும்.
உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கு. உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே சுமார். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, கெரியர் நல்லா இருக்குது, வேலை பரவாயில்ல, சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாபில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையின் நிமித்தமான ஏதாவது டிரான்ஸ்ஃபர், இடமாற்றமோ அல்லது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சேஞ்சஸ் எதுவும் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எதிரிகளை ஜெயிப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. குறிப்பாக வழக்குகள் எதுவும் இருந்தால் அதெல்லாமே ஹேரிங் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் வரலன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாகவே உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். நான் முதல்லே சொன்ன மாதிரி ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரி, அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும், மகாவிஷ்ணுனுடைய தரிசனமும், ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.